ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில் இந்திய அணியின் கேப்டனாக அறிமுகமான சுப்மன் கில் சில மோசமான முடிவுகளை எடுத்தார். அதன் காரணமாக இந்திய அணி இந்த போட்டியில் 13 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. இதையடுத்து சுப்மன் கில் செய்த தவறுகள் பூதாகரமாக மாறியுள்ளன. அதிக அனுபவம் இல்லாத வீரர்கள் கொண்ட ஜிம்பாப்வே அணியிடம் சர்வதேச அனுபவம் மற்றும் IPL அனுபவம் கொண்ட வீரர்களைக் கொண்ட இந்திய அணி தோற்றது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த போட்டி நடந்த ஹராரே ஆடுகளத்தில் போட்டி நேரமான மதியத்தில் பிட்ச் பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்காது என்ற கணிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதனால் முதலில் பேட்டிங் செய்யும் அணி அதிக ரன்கள் குவிக்கலாம் என்று கருதப்பட்டது. இந்த நிலையில் டாஸ் வென்ற சுப்மன் கில் பந்துவீச்சை தேர்வு செய்தார். அதிக அனுபவம் இல்லாத ஜிம்பாப்வே அணியை இந்திய அணி எளிதாக சமாளித்துவிடும் என்ற எண்ணத்தில் அவர் இவ்வாறு செய்திருக்கலாம். ஆனால் அது தவறாக அமைந்தது. இந்திய அணி ஜிம்பாப்வேவின் விக்கெட்களை சீரான இடைவெளியில் வீழ்த்திய போதும் அந்த அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 115 ரன்கள் எடுத்தது. பந்துவீச்சில் ஓவர்களை சரியாக நிர்வகித்து சரியான பந்துவீச்சாளருக்கு ஓவர் அளிக்காமல் சொதப்பினார் சுப்மன் கில். உதாரணமாக கடைசி 4 ஓவர்களில் முகேஷ் குமார் மற்றும் ஆவேஷ் கான் தொடர்ந்து பந்து வீசி இருக்க வேண்டும். மாறாக 17 முறை வாஷிங்டன் சுந்தர் வீசியிருந்தார். முகேஷ் குமாருக்கு ஒரு ஓவர் மட்டுமே மீதம் இருந்ததால் 90 ஓவரை மட்டுமே வீசினார். அதேபோல கலீல் அகமது, முகேஷ் குமார் மற்றும் ரவி பிஷ்னோய் ஆகிய மூவரும் முதலில் பந்து வீசி விக்கெட்களை வீழ்த்திய நிலையில் 4வது விக்கெட் வீழ்த்தும் பந்து வீச்சாளர்கள் என்ற வகையில் ஆவேஷ் கான் அல்லது வாஷிங்டன் சுந்தரை பந்து வீச அழைத்திருக்க வேண்டும். மாறாக பகுதி நேர சுழற் பந்து வீச்சாளரான அபிஷேக் சர்மாவை அழைத்தார் சுப்மன் கில். அவருக்கு தொடர்ந்து 2 ஓவர்கள் அளித்தார். அதுவும் தவறாக அமைந்தது. அபிஷேக் சர்மா 2 ஓவர்களில் 17 ரன்களை விட்டுக் கொடுத்தார். அதன் மூலம் ஜிம்பாப்வே ஓரளவு நம்பிக்கை பெற்றது. இல்லையெனில் அந்த அணியால் 100 ரன்களை கூட தாண்டி இருக்க முடியாது. ஜிம்பாப்வே அணி 115 ரன்கள் மட்டுமே எடுத்த நிலையில் அடுத்து இந்திய அணி பேட்டிங் செய்தபோது இந்திய அணியின் பேட்ஸ்மேன்கள் அனைவரும் திணறினர். IPL தொடரில் அதிரடி ஆட்டம் ஆடியே பழக்கப்பட்ட இந்த இளம் வீரர்களுக்கு ஜிம்பாப்வே நாட்டில் உள்ள டெஸ்ட் போட்டி போன்ற மந்தமான பிட்சில் எப்படி பேட்டிங் செய்வது என்பது தெரியாமல் போனதில் ஆச்சரியமில்லை. சுப்மன் கில் 29 பந்துகளில் 31 ரன்களும், வாஷிங்டன் சுந்தர் 34 பந்துகளில் 27 ரன்களும் எடுத்தனர். பந்து வீச்சாளரான ஆவேஷ் கான் பேட்டிங்கில் 16 ரன்கள் எடுத்தார். மற்ற பேட்ஸ்மென்கள் அனைவரும் ஒற்றை இலக்கத்தில் ஆட்டம் இழந்தனர். இந்திய அணி 102 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது. 13 ரன்கள் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வே முதல் T20 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளது. சுப்மன் கில் இனிவரும் 4 போட்டிகளிலாவது கேப்டனாக இது போன்ற தவறுகள் செய்யாமல் இருக்க வேண்டும்.